காஞ்சி மாநகரில் மிக சிறப்போடு எழுச்சியோடு இன்றைய பரப்புரை கூட்டத்தை பனி கடுமையாக குளிர் இருந்தாலும் கூட இந்த தட்பவெப்பம் எப்படி மாறினாலும் அரசியலிலே சமுதாயத்தினுடைய தட்பவெப்பத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் பனியையும் பொருட்படுத்தாமல் குளிரையும் அலட்சியப்படுத்திவிட்டு கூடியிருக்கிற அன்பு நிறைந்த அருமை தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மானமிகு தோழர் ஆவே முரளி அவர்களே மற்றும் மானமிகு தோழர்கள், வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் தோழர் இளையவேல் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக காப்பாளர் டிஏஜி அசோகன் அவர்களே, செய்யாறு மாவட்ட தலைவர் இளங்கோவன் அவர்களே, கழக காப்பாளர் வேலாயுதம் அவர்களே, செய்யாறு பகுத்தறிவாளர் கழக தலைவர் வெங்கட்ராமன் அவர்களே, செய்யாறு மாவட்ட செயலாளர் பொன் சுந்தர் அவர்களே, செங்கை மாவட்ட செயலாளர் நரசிம்மன் அவர்களே, காஞ்சி மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் இளம்பர்தி அவர்களே, தாம்பரம் மாவட்ட தலைவர் அருமை தோழர் முத்தையன் அவர்களே, காஞ்சி மாவட்ட துணை செயலாளர் மோகன் அவர்களே, நாத்திகம் தோழர் கொள்கையாளர் நாகராஜன் அவர்களே, மாவட்ட மகளிர் அணியினுடைய அமைப்பாளர் தேவதி அவர்களே, மாநில இளைஞர்களுடைய தலைவர் தோழர் கோவிந்தராஜன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்லப்பன் அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர் தோழர் கதிரவன் அவர்களே, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அருண்குமார் அவர்களே, பரப்புரை பயண ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தநாடு குணசேகரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், எந்நாளும் தெளிவோடும் துணிவோடும் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மானமிகு வழக்குரைஞர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான வகையிலே இங்கே தொடக்க உரை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை செயல் வீரர் ஐயா சுந்தர் அவர்களே, அதே போல எங்கள் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய துணிவோடு சிறப்பாக இந்த தொகுதியை சிறப்பாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மானமிகு தோழர் செல்வம் அவர்களே, காஞ்சி மாநகர மேயர் அன்பிற்குரிய சகோதரியார் மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, தமிழ் உரிமை கூட்டமைப்பினுடைய செயலாளர் காஞ்சி அமுதன் அவர்களே, சிபிஐயினுடைய தொகுதி செயலாளர் கமலநாதன் அவர்களே, முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் படூர் அல்லாபக்ஷ் அவர்களே, ராணிப்பேட்டை விடுதலை சிறுத்தைகளுடைய மண்டல துணை செயலாளர் மதி ஆதவன் அவர்களே, முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் படூர் அல்லாபக்ஷி அவர்களே, ராணிப்பேட்டை திராவிடர் கழக தலைவர் லோகநாதன் அவர்களே மற்றும் சென்னை மாவட்டம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்களே, பாசறை செல்வராஜ் அவர்களே மற்றும் நன்றியுரை கூட இருக்கக்கூடிய சிதம்பரநாதன் அவர்களே, ஏனைய அருமையான பல்வேறு தோழமை கட்சிகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிக நீண்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பயணத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது மிகுந்த குளிர் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் சிறப்பாக இந்த அருமையான ஒரு தலைப்பிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இங்கே நண்பர்கள் இதை விளக்கினார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பிலே இங்கு சிறப்பான வகையிலே எனக்கு முன்னாலே பல தோழர்கள், தோழர் எழிலரசன் அவர்கள், செல்வம் போன்றவர்கள், மற்ற நண்பர்கள், அதே மாதிரி எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ஆர்எஸ் பிரின்ஸ் அவர்கள், இப்படி தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். என்றாலும் என்னுடைய உரை என்பது இருக்கிறதே ஒரு 35 நிமிடம் அல்லது 40 நிமிடம் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளாக எல்லாவற்றையுமே சொல்லிவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. என்றால் நம்முடைய நாட்டிலே மக்களுக்கு விளக்க வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன. அதற்காகத்தான் நண்பர்களே, தந்தை பெரியார் அவர்கள் காலத்திலிருந்து புத்தகங்களை நாங்கள் அச்சிட்டு கொண்டு வருகிறோம்.
இந்த புத்தகங்கள் அச்சிட்டு பரப்புவது நோக்கம் வியாபாரத்துக்கு அல்ல, வணிக நோக்கத்தோடு அல்ல. மாறாக இந்த கொள்கைகள் ஒவ்வொரு இடத்திலும் சென்று தெளிவடைய வேண்டும். மக்களுக்கு நாங்கள் பேசுவது உண்மையை தவிர வேறில்லை, ஆதாரபூர்வமானது. இது அவதூறு பரப்புவது அல்ல, ஆதாரத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான சான்றாவணம் என்பதை எடுத்துக்காட்டி புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அவைகளை வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அருமை நண்பர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான போராட்டம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம். வாழ்வா சாவா என்று மற்றவர்கள் கருதக்கூடிய அளவிற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை தெரியவில்லை. எப்போதும் ஒரு பெரிய அளவிற்கு மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடிய அளவிற்கு டெல்லியிலே தட்பவெட்பம் இருக்கிறது. டெல்லிக்கு போய் திரும்புகிறவர்கள் நாடாளுமன்றம் அறிவார்கள், உறுப்பினர்கள் செல்வம் அறிவார்கள். யாரும் அங்கே சுலபமாக போக முடியவில்லை. 50 இருக்க வேண்டிய காற்றினுடைய அடையாளம் இன்றைக்கு 500க்கு மேலே 600க்கு மேலே என்று சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்சி தான் அங்கே பாஜகவிடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே கூட அங்கிருந்து டெல்லியை விட்டால் வரலாம் என்று. பொதுவாக உங்களுக்கு தெரியும், வடக்கே இருந்து வருகிற காற்று வாடை, தெற்கே இருந்து போகிற காற்று தென்றல். எப்போதுமே தென்றல் மக்கள் மத்தியிலே சிறப்பாக வரவேற்கப்படக்கூடியது. ஆகவேதான் அந்த நிலை வடக்கு தெற்கு என்று பேசுகிறார்களே என்று நினைக்க வேண்டாம். எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கும் மக்களுக்கு எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது இந்த இயக்கம், சுயமரியாதை இயக்கம். இன்னும் கேட்டால் நாட்டு எல்லையை தாண்டி உலகளாவிய நிலையிலே இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு அதனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி 110 ஆண்டுகள் நீதி கட்சி, அதே போல 100ஆண்டை நோக்கி போய்கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அதனுடைய அரசியல் பிரிவு என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறதே. அவைகளை எண்ணி பார்த்தால் உங்களுக்கு ஒரு செய்தி மிக முக்கியமாக புரியும். மிக தெளிவாக நாம் வடக்கு தெற்கு என்று பிரிக்கவில்லை. மதம் பேசுகிறவர்கள் மக்களை பிரித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு. நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்லுகிறோம். எப்போது? இப்போதல்ல, பாரம்பரியமாக திராவிட பண்பாடு இருக்கிறது. இதுதான் திராவிடம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த திராவிட பண்பாடு என்ன? அதில் கூர்ந்து எண்ணி பாருங்கள். மிகப்பெரிய அளவு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். அது மட்டுமல்ல, அனைத்து உலகம் அனைத்து மக்களும் ஒன்று என்று சொல்லக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே உலகளாவிய நிலவுக்கு நம்முடைய மக்கள் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு நாம் தெளிவாக சொல்லுகிறோம், நாளைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய நினைவு நாள். ஐயா அவர்கள் உடலால் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து 52 ஆண்டுகள், 52வது நினைவு நாள். இந்த 52வது நாள் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. எங்களுக்கு ஒன்றும் தேவசம் கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் மற்ற மூட நம்பிக்கை கிடையாது. இந்த 52வது ஆண்டில் அவருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா என்று கேட்டார். இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள், இருக்கிற நிலையை உணர்ந்தார்கள் மட்டுமல்ல, இருக்குமா என்று கேட்டவர்கள் இருக்கிறது என்ற உண்மையை தாண்டி இருக்கிறதே என்று சொல்லுகிறார்கள். இதுதான் மிக முக்கியமானது. ஆகவே தான் இது இந்த நிலை மட்டுமல்ல, திராவிடர் கழகத்துக்கு மட்டுமல்ல. அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஆட்சிக்கு வந்தார்கள், மிகப்பெரிய வரலாறு. அண்ணா ஆட்சிக்கு வந்து ஆட்சியை நிலைநாட்டினார்கள். எல்லோரும் நினைத்தார்கள், ஓஹோ பெரியாரை எதிர்த்து வந்து விட்டார்கள். ராஜகோபாலாச்சாரியார் மிகப்பெரிய அளவிற்கு பாராட்டினார் அண்ணாவை. காரணம் என்ன? எல்லாரும் நினைத்தார்கள், அண்ணா ஒருவேளை அந்த பக்கம் போய்விட்டார்கள் போல் இருக்கிறது. ஆரிய மாயை எழுதிய அண்ணா இந்த ஆரிய மாயையிலே சிக்கி கொண்டாரா என்று. ஆனால் நான் பெருமையோடு அண்ணாவின் பூமியிலே நின்று பேசுகிறேன், அண்ணாவினுடைய பிறந்த இடத்தில் நின்று பேசுகிறேன். பெருமையோடு தந்தை பெரியார் அவர்களை என்றைக்கும் அண்ணா சொன்ன வார்த்தை இருக்கிறது, அது சாதாரண வார்த்தை அல்ல. அவர்கள் உள்ளத்திலே இருந்து பீரிட்டு கிளம்பிய உணர்வின் பிரவாகம், வெள்ளம். அவர் சொன்னார்,
நான் கண்ட கொண்ட ஒரே தலைவர் பெரியார் அவர்கள் என்று சொன்னார். இதில் ரொம்ப அண்ணாவுடைய சொற்களை இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு அவருடைய நினைவு நாள், தந்தை பெரியார் அவருடைய நினைவு நாளை ஒட்டி அவருடைய கொள்கை தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் சொன்னார் மிக தெளிவாக, நான் கண்டது என்று சொன்னார். ஒரு தலைவர் நான் கண்டதும் என்று சொன்ன உடனே அடுத்த வாக்கியம், அடுத்த வார்த்தை, அண்ணா போட்ட வார்த்தை கொண்டதும் என்று சொன்னார். நம்முடைய நாட்டில் அந்த கொண்டது என்பதற்கு ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டர் பயன்படுத்தி இருக்கிறது அண்ணா மட்டும்தான். அந்த வார்த்தையை இதுவரையில் யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நம்ம நாட்டில் எந்த அளவிற்கு சாதாரண கிராமத்தை பொறுத்து மக்களை கேட்டால்தான் இதுக்கு சரியான விளக்கம் தெரியும். கொண்டவன் சரியாக இருந்தால் கண்டவன் வரமாட்டான்னு சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அந்த கொண்டவர் சரியாக இருந்தார், சரியாக இருக்கிறது என்பதுதான் அரை நூற்றாண்டுக்கு பின்னாலும் இதுதான் RSS, இதுதான் பாஜக என்று அடையாளம் காட்டுகிறோம். எனவே தான் வாழ்நாளில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று அவர்கள் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு என்ன சூழ்நிலை? இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள், எழிலவர்கள் சொன்னார்கள், செல்வம் அவர்கள் சொன்னார்கள், அங்கே பிரின்ஸ் அவர்கள் பேசினார்கள். இவர் பேசும்போது இது முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய அறைகூவல் சவால் என்னவென்றால், எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூன்றி இருக்கிற ஆட்சி, அதுவும் பெரியாருக்கு பிறகு இருக்குமா என்று கேட்டார்கள். இயக்கத்தை இருக்கிறதே மிகப்பெரிய அளவில் நினைக்கிறார்கள். அது மாதிரி அண்ணாவுக்கு பிறகு ஒன்றும் இருக்காது. மிக முக்கியமாக இப்படி சொன்னார்கள் அண்ணா அப்படின்னு. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் மிக விரும்பி எங்களுடைய இல்லத்திலே தங்கியிருந்து அண்ணாவுடைய உடல் நலக்குறைவு ஏற்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் துடித்து துடித்து செய்தியை அறிந்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். எதிரே மருத்துவமனை. அந்த இடத்திலே சொல்லுகிற போது இரவு 10 மணிக்கு மேலே அண்ணா அவர்களுடைய இறுதி நிகழ்வு மூச்சு அடங்குகிறது. உடனே எல்லோரும் கதறிக்கொண்டு, கலைஞர், ராவலர், மற்றவர்கள் எல்லோரும் வந்து இருக்கிற போது நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். அமைச்சர்கள் இருந்தார்கள் சிலர். உடனே ஓடிப்போய் ஐயா அவர்களிடத்தில் மிகுந்த சங்கடத்தோடு அந்த செய்தியை இரவு எழுப்பி 12-1 மணி இருக்கும், நல்ல நடுநிசி உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஐயாவிடத்தில் அன்னையாரவர்கள் மூலமாக சொன்னபோது, என்றால் ஐயா அதிர்ச்சிக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காக அம்மா அன்னை மணியம்மையார் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அம்மா மெதுவாக ஐயாவை கையை பிடித்து அவர் முடித்த உடனே பார்த்தார். என்னன்னு அவருக்கு கொஞ்சம் லேசாக புரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டார். மெதுவாக அண்ணா அவர்கள் மறைவு முடிவு எழுதினார். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தார். இருந்துவிட்டு அவருடைய வருத்தம், துயரம் இவைகளெல்லாம் போக்கிக் கொள்ள எழுதுகின்ற பேடை எடுத்துவார்கள்னு சொல்லி உத்தரவு போட்டார். ஐயா அன்போடு கேட்டார். எழுதுவார். சாதாரணமாக எழுதும்போது அவருடைய கருத்துக்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு பேடு வைத்திருப்பார். அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள்னு சொன்னார். உடனே கொடுத்த உடனே அமைதியாக கொஞ்சம் இருந்துவிட்டு ஒரு அறிக்கை எழுதினார். இந்த அறிக்கை ஐயாவினுடைய அந்த சிந்தனைகள், இந்த இயக்கம் இருக்கிறதே, இது ஏதோ ஒரு பதவிக்காக வந்த இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் பவுசுக்காக பெருமைக்காக வந்த இயக்கம் அல்ல. இந்த இயக்கத்தினுடைய அடித்தளம், ஆணிவேர், கொள்கை, லட்சியம், அதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி. உடனே அதில் எழுதினார், அண்ணா மறைந்தார். அவர் சொன்ன வார்த்தை ஏன் தலைப்பு போட்டார், அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க. இந்த வார்த்தை ரொம்ப எல்லோருக்கும் அதிசயமாக இருக்கும். இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் அண்ணாவினுடைய நிலத்திலே இருந்து இதை விளக்கி சொல்லுவதிலே எனக்கு ஒரு பெரிய மாறுதல் மகிழ்ச்சி இருக்கிறது. அண்ணா மறைந்தார் என்றோடு நிறுத்தலை. அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க. படிக்கிறவங்களுக்கு மேலே சாதாரணமாக படித்தவங்களுக்கு தெரியாது, என்ன அண்ணா மறைந்தார் எழுதிட்டு அண்ணா வாழ்கன்னு எழுதுகிறாரே என்று நினைத்தார்கள். ஆனால் அவருக்கு தெளிவாக விளக்கம் தெரியும். அண்ணா என்ற தனி மனிதர் மறைந்தார், அண்ணா என்ற தத்துவம் என்றைக்கும் அசைக்க முடியாமல் மிக முக்கியமாக என்னை பின்பற்றுவோர் இருக்கிறார் சொன்னார்கள். அதுபோலத்தான் பெரியாருடைய தத்துவம், பெரியாருடைய கொள்கை என்பதை இன்றைக்கு
அதை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். ஆனால் தான் சில்லறைகளை தூண்டி விடுகிறார்கள். நேரடியாக பெரியாரை பிம்பத்தினுடைய கலைக்கலான்னு நினைக்க முடியாது. நல்ல ஆற்றல் உள்ளவர்கள் பேசி பார்த்தார்கள், முடியவில்லை. அவர்கள் இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள். பெரியாரை ஒழித்து விடலாம் என்று சொல்லி பெரியாரை எப்படியெல்லாம் மற்ற மோசமாக சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு சொன்னார். இப்போது சில கூலிகளையும் காலிகளையும் சில பைத்தியங்களையும் கூட பிடித்திருக்கிறார். அவ்வளவுதான். என்னிடத்துல சிலர் கேட்கும்போது இவர் என்ன சொன்னார், அவர் பெரியாரை பற்றி சொல்லுகிறாரே, இவர் விமர்சனம் பண்ணுகிறாரே என்று இடத்துல செய்தியாளர்கள் நண்பர்கள் கேட்கும்போது நாங்கள் தெளிவாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பதிலளிப்பது வழக்கமே தவிர பைத்தியங்களுக்கு, மிக மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவது கிடையாது. அது அவருக்கு பதில் சொல்லணும், நாங்கள் பைத்தியம் ஆகிடுவோம், அதுதானே தவிர. ஆகவே தான் வைத்தியத்துக்கு வேண்டியது பதில் அல்ல, வைத்தியமே தவிர பதில் அல்ல என்று சொல்லி மிக முக்கியமாக சொல்லுவோம். அவை என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஏனென்றால் அவள் நேரே வர முடியவில்லை. காரணம் என்ன? அதே மாதிரி அண்ணாவுக்கு பிறகு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இடத்தில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அடையாளம் கொண்டார் தந்தை பெரியார். உடனே போய் அவரை இந்த பதவியை ஒப்புக்கொள்ளுங்கள், பொறுப்பு என்று சொல்லி ஐயா வற்புறுத்தினார். அதை கேட்ட உடனே அவர்கள் கொஞ்சம் தயங்கினாலும் இல்லை, ஐயா இதை ஆணை என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன உடனே தான் கலைஞர் அவர்கள் அங்கே முதலமைச்சராக வந்தார். அவருடைய செயல்பாடு இது அத்தனையும் உண்டு. அது உங்களுக்கு தெரியும். நேரத்தை கருதி நான் வேகமாக செல்லுகிறேன். அதற்கடுத்து கலைஞர் அவர்கள் மறைந்தார் சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு ஓஹோ இனிமேல் ஒன்றுமே கிடையாது. அது மட்டுமல்ல, சில புத்திசாலிகள் இருக்கார்கள். அவர் சொன்னார், இனி வெற்றிடம், தமிழ்நாடு வெற்றிடம். ஆகவே நம்ம சுலபமாக போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளலாம் என்று கணக்கு போட்டார். அப்போது தாய் கழகம், திராவிடர் கழகம் தான் சொல்லிட்டு, இது வெற்றிடம் அல்ல, இனிமேல் உலகமே கற்றுக்கொண்டு போகக்கூடிய கட்டிடத்தை தான் எங்களுடைய அடுத்து வரக்கூடியவர் செய்வார்னு சொன்னோம். அதே போலத்தான் இன்றைய ஒப்பற்ற முதல்வர் திராவிடத்தினுடைய சிறப்புகளை உருவாக்கி அண்ணா, கலைஞர் இவர்களெல்லாம் செய்த காரியங்களை தொடர்ந்து ஒரு பெரிய திருப்பத்தை நாட்டிலே உண்டாக்கி திராவிட மாடல் ஆட்சி, எடுத்துக்காட்டான திராவிட ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்றை உலகம் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு ஆக்கி வைத்து விட்டார். என்ன, நாம் அவரை விட இவர் இவ்வளவு தெளிவாக இருக்கிறாரே என்று ஆரியம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை எப்படியாவது அழிக்க வேண்டும் நினைத்தார்கள். தேர்தல் மூலமாக அவதூறுகளை கிளப்பி செய்யலாம் நினைத்தார்கள். அவர் வந்த பிற்பாடு இன்றைய அவர் சொன்னார், பதவி ஏற்கும் போது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்று நிறுத்தினார். ஆகவே இன்றைக்கு அவருடைய ஆட்சியிலே சிறப்புகள் வந்தவுடனே என்னென்னலாம் செய்யலாம் என்று பார்த்து இந்த ஆட்சியை ஏதோ செய்வதற்கு தேர்தலிலே அவர்களால் மக்கள் மத்தியிலே சென்று எல்லா இடங்களையும் வெற்றி பெற முடியவில்லை. 3-4 தேர்தல்கள் தொடர்ந்து அவருடைய காலத்திலே, இன்றைய முதல்வர் ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவருடைய காலத்திலே நடந்திருக்கிறது. அந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், இடையிலே விட்டுப்போன தேர்தல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த தேர்தல்களுடைய மரியாதை, மவுசு, கொள்கை உரம் மிக தெளிவாக இருக்கிறது. எண்ணி பாருங்கள், தந்தை பெரியாருடைய கொள்கைகளை இந்த ஆட்சி அண்ணா போகும்போது வழிகாட்டி விட்டு தெளிவாக சொன்னார். இந்த ஆட்சி தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார்கள். யாரும் அன்றைக்கு விளையாட்டு அல்ல, பெரியாருக்கு காணிக்கை மிக முக்கியமாக. அதற்கடுத்து மிகப்பெரிய அளவிற்கு தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த உணர்வுகளை மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலை ஏற்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதுதான் 50 ஆண்டு போராட்டம். இங்கே துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் அவர்கள் சொன்னதை போல மிக முக்கியமாக ஏன் அவர்கள் ஆத்திரப்படுகிறார்கள்? இன்றைக்கு இந்த ஆட்சி மிகப்பெரிய அளவிற்கு 3 தேர்தல்கள் வந்தார்கள். ஆனால் நகராட்சி, மாநகராட்சி, அதே போல ஊராட்சி, எல்லா ஆட்சிகளிலும் இருந்து பாராளுமன்ற வரையில் நடந்த தேர்தல் இருக்கிறது.
அத்தனை தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தான் வெற்றி பெற்றன என்று சொன்ன உடனே அவர்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. எனவே இனிமேல் நாம் இந்த முறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்து பார்த்து விட்டோம். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதற்கு முன்னால் இருந்ததும் பிரதமர் மோடி வருவார், அமித்ஷா சில நேரங்களில் வருவார். எல்லாவற்றிலும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை எப்படியாவது தங்கள் வயப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை எப்படியாவது காவிமயமாக்க வேண்டும், காவி ஆட்சி காலமாக ஆக வேண்டும், ஆர்எஸ்எஸ் என்று திட்டமிட்டு அதனுடைய அரசியல் வடிவம் பிரிவுதான் பாஜக. ஆனால் திராவிடம் இருக்கிறத அது விட்டதா? திராவிடத்தினுடைய உணர்வுகள் இருக்கிறத அதனுடைய அடிப்படை சாதாரணமானதல்ல. ஆனால் தான் வேரை தேடி தேடி அவர்கள் தோண்ட தோண்ட மண்ணை எடுக்க எடுக்க உங்களால் அழிக்க முடியவில்லை. நீதி கட்சி என்ற நம்முடைய பாட்டன் கட்சி அண்ணா சொன்னார் பதில் சொல்லும்போது, 10 ஆண்டுகளில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்களே என்று கேட்டார்கள். 10 ஆண்டு அல்ல, தவறு நீங்கள் சொல்வது. மற்ற தலைவர்களாக இருந்தால் ஆம் என்னுடைய திறமை, நாங்கள் மக்கள் பெருமையாளர் செய்தோம் என்று பாரதட்டி இருப்பார்கள். அண்ணா அடக்கம் சின்னம், ஆற்றலின் பெருமை. அண்ணா சொன்னார், இல்லை, என் பாட்டன் நீதி கட்சிக்காரர், அது 100 ஆண்டுகள் அவர்கள் குழி தோண்டி புதைத்து விட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள் அல்லவா? நீங்கள் குழி தோண்டி புதைக்கவில்லை, நாங்கள் அதை நிலைநாட்டி காட்டுக்கொள்வதற்கு வந்த ஆட்சி தான் இந்த திராவிட ஆட்சி என்று சொன்னார்கள். எனவே இந்த திராவிடர் ஆட்சியுடைய வரலாறு 110 ஆண்டு கால வரலாறு. நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இப்போதுதான் ஆர்எஸ்எஸ் அப்போது பிறக்கவில்லை, சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நிலையிலே தான் ஆர்எஸ்எஸ் வந்தது. அதனுடைய கொள்கை என்ன? சுருக்கமாக சொன்னால், அனைவரும் அனைத்து மனுஷனோம் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்று சொல்லுவது சுயமரியாதை இயக்கம், திராவிடம். மிக முக்கியமாக அனைத்து மக்களுக்கும், அனைத்தும் அனைவருக்கும் சமூக நீதி. ஆனால் இன்னாருக்கு இதுதான். அது மட்டுமல்ல, இங்கே ஜாதி, தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவங்க, அதுக்கு கீழே 2 பிரிவு, எல்லா பெண்களும் அதுக்கு கீழே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அதே மாதிரி 5வது, அது மிக முக்கியமாக பஞ்சமன் என்று 5வது ஜாதி என்று எங்கள் உழைக்கும் சகோதரர்களை பிரித்து பிரித்து வைத்தீர்கள். பிரிவினை தான் அவர்களுடைய தத்துவம். எங்களை பார்த்து சில நேரம் சொல்கிறான் பிரிவினை. நாங்கள் ஒருபோதும் பிரிவினை, மனித குலத்தை உலக அளவிற்கு ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இயக்கம். அதனால்தான் பெரியார் உலகமயமாகிறார், உலகம் பெரியார் மயமாகிறது என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தின் கீழே நாங்கள் இருக்கிறோம். நினைச்சு பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம். இதுவரையில் யாரையும் ஒன்று சேர விடுவதில்லை ஆர்எஸ்எஸ். இந்து மதம், எங்கள் மதம். இப்போ கூட நேற்று பேசி இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர். இந்த நாடு இந்து நாடு, வேற ஒன்றுமே இல்லை, வேற நாடு மிகப்பெரிய அளவிற்கு நேற்று பத்திரிகையிலே வந்து சவால் விட்டு சொல்லுகிறார், இந்தியா இந்து நாடு. இன்று காலையிலே வந்த பத்திரிகை, இந்தியா இந்து நாடு, இதை ஏற்க அரசியலமைப்பு ஒப்புதல் தேவையில்லை. அப்படின்னா என்ன? ஒரு அரசியல் அமைப்பு இருக்கிறதே, இந்த அரசியல் அமைப்பையே உடைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இதுதான் போராட்டம், இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று நாங்கள் ஏன் அடையாளம் கண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி அவதூறு பரப்புவதற்கு நாங்கள் வரவில்லை, மாறாக ஆணித்தரமான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆர்எஸ்எஸ், இது சனாதனம், இது பாஜக, இதைத்தான் அவர்கள் அரசியல் சட்டமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கியதுதான் இந்திய அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அதுக்கு பதிலாக மனு தர்மம் ஆள வேண்டும் என்பதற்காக அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்து நாடு என்று அவர்கள் மிக வேகமாக சொல்லுகிறார். மிகப்பெரிய அளவிற்கு நான் சொன்னேன் அல்லவா, தலையில் தொடையில் காலில் பிறந்தவர்கள் என்று. அப்போதே நீதி கட்சி தலைவர் டாக்டர் TM நாயர் வேடிக்கையாக சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களை போன்றவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அந்த கொள்கையை சொல்லி எடுத்து சொன்னார், நான் லண்டனிலே மருத்துவம் படித்து அங்கேயே தொழிலும் செய்தவன், எத்தனையோ ஆபரேஷன் செய்தவர்களையும் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அறுவை சிகிச்சை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரசவம் பண்ண கடவுளை நான் பார்த்ததே கிடையாது.
தலையில் காலில் இங்கெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நான் இனிமையும் தான் இந்த சர்ஜரி பார்க்கணும், இதுவரையில் வேற அந்த சர்ஜரியிலே பார்த்தேன் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பிரிவு நீங்கள் பிரிவு என்று வைத்திருக்கிறார். மனிதர்களில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் பிரிவு பிரிவுன்னு சொல்கிறது தான் ஆர்எஸ்எஸ். மிக முக்கியமாக இந்து நாடு என்று சொல்லுகிறார். அரசியல் அமைப்பு தேவையில்லையா? அரசியல் அமைப்பில் என்ன இருக்கு? எடுத்த உடனே மிகப்பெரிய அளவிற்கு இது மதச்சார்பற்ற நாடு, செக்குலர் ஸ்டேட் என்று சொல்லுகிறார்கள். 5 அம்சங்களை இந்த மனு தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இதிலே அவர்கள் விளக்கம் சொல்லும்போது அதனுடைய முகப்பிலே மிக தெளிவான அளவிற்கு அந்த முகப்பிலே 5 அம்சங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுதான் முகவுரை. இப்போது இதுதான் போராட்டம், வேற ஒன்றுமில்லை. எளிதாக தேர்தல் என்பது இருக்கிறதே, அதற்கு ஒரு வாய்ப்பு. தயவு செய்து தேர்தலில் ஏதோ ஒருவர் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், புதிதாக இவர் வந்தார், யாருக்கோ ஓட்டு போடுகிறோம் என்று பொறுப்பு இல்லாமல் மக்கள் நடந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்தது. இது வெறும் அடுத்த தேர்தல் அல்ல, அடுத்து பல தலைமுறைகளுடைய வாழ்வை காப்பாற்றுகின்ற மிக முக்கியமானது. அதனால்தான் எங்களுக்கு கவலை. உங்களுக்கு தெரியும், திராவிட கழக தோழர்கள், கருப்பு சட்டை தோழர்கள் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட நிற்காதவர்கள் நாங்கள். அப்படி யாருக்காவது ஆசைன்னா நிற்கிற இடத்துக்கு போயிடுங்க, அவ்வளோதான். அவ்வளவு கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் நாங்கள் ஏன் தேர்தல் வேட்பாளர்களை விட அதிகமான அக்கறை கொண்டு இப்போது நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். பணி எங்களுக்கு முக்கியமல்ல, பணி எங்களுக்கு மிக முக்கியம். உங்களும் அதை பொறுத்து எங்களை பார்த்து இவ்வளவு நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. அந்த சூழ்நிலையை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டிய என்ன சொல்கிறார்? We the people of India having solemnly resolved to constitute India, இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று சொல்லுகிறார். இதுதான். ஆனால் இது அதற்கு நேர் எதிராக ஆர்எஸ்எஸ். ரெண்டையும் புரிந்து கொள்ளணும். என்ன சொல்லுகிறார் இவர்? இந்தியா இந்து நாடு, இதை ஏற்க அரசியலமைப்பு தேவையில்லை என்று சொல்லுகிறார். சரி, அப்படியாவது நீங்கள் இந்து நாடு என்று சொல்லுகிறீர்களே, இந்து மதம் உங்களை ஒன்றாக்கி இருக்கிறதா? நீங்கள் எந்த கருத்து சொன்னீர்கள்? அதுவும் காஞ்சிபுரத்தில் போய் அதை விளக்கிறதுக்கு பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்ல வேண்டாம். திருவிழா நடக்குது பாருங்க, அதில் நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறோம். வடகலைக்காரர், தென்கலைக்காரர். இந்த வடக்கு தெற்க நாங்கள் பிரிக்கலையா, உன் மதம் தான் பிரிச்சிருக்கு. மிக முக்கியமாக 2 பேரும் கோதாவில் இறங்குறாங்க. கடவுள் பாவம் அந்த பக்கத்தில் நிற்கிறார், அவ்வளோதான். செலவு ஒன்றும் இல்லை. வடகலைக்காரருக்கும் தென்கலைக்காரருக்கும் நடக்கிற சண்டை 150 வருஷத்துக்கு மேலே. அதுதான் மிக முக்கியம். ஒவ்வொரு முறையும் நம்ம காவல் அதிகாரிகள், ரெவன்யூ அதிகாரிகள் எல்லாம் பக்கத்தில் நின்று வடகலை என்ன, இத்தனைக்கும் வேறு ஒன்றுமே இல்லை. நாமம் யானைக்கு போடுற போது வடகலை நாமமா தென்கலை நாமமாங்கிறதுல நம்ம போட்டால் கூட பரவாயில்ல. யானையும் பத்து போச்சு. 150 வருஷமா 3 யானை மாறி போச்சு. அதுதான் மிக முக்கியம். இதுதான் உங்களுடைய ஒற்றுமையா? இதுவரையில் எண்ணி பாருங்கள். திராவிடர் இயக்கம் ஏதோ நாத்திக இயக்கம், அப்படி நாங்கள் பக்தி இல்லை, நாங்கள் தான் பக்தியில் உருவுறோன்னு சொல்லுகிறீர்களே. இதுவரை நண்பர்கள் சொன்னார்களே, இங்கே எத்தனை கோயில்கள் இருக்குன்னு, நாடு எத்தனை இருக்குது? எங்களால் இதுவரையில் நாங்கள் என்னைக்காவது சமட்டியை தூக்கியிருக்கோமா? என்றைக்காவது கடப்பாறையை தூக்கியிருக்கோமா? இருக்குன்னு சொல்கிறவன் தான் கடப்பாறையோடு நிற்கிறானே தவிர, இவர் கடவுள் ஒத்துக்கலேன்னு அவர் கடவுள் ஒத்துக்கலேன்னு இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்கிறீர்கள். மக்களை பிரிப்பது உன்னுடைய மதம். அதை காட்டி ஜாதியால் பிரிக்கிறீர்கள், மதங்களால் பிரிக்கிறீர்கள். ஆனால் திராவிடம் என்பது இருக்கிறத மக்களை ஒன்றுபடுத்துகின்ற இயக்கம். யாரையும் பிரிக்காதீர்கள் என்று சொல்லி, யாரையும் தனியே வைக்காதீர்கள், எல்லோரையும் ஒன்றுபடுத்துகின்ற சொல்லுகின்ற இயக்கம் அடிப்படையிலே. அது மட்டுமல்ல, இன்னும் கேட்டால் மாநிலங்கள், இந்தியா என்பது இருக்கிறத, அந்த மாநிலங்கள் மிக முக்கியம். அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. சாவரின் சோசியல் செக்குலர்னு சொன்னால் ஒரு பெரிய 100 ஆண்டுகள் காணக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம். ஆனால் அந்த இயக்கத்துக்கு வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். காந்தி இன்னைக்கு ஏன் காந்தி மேலே அவ்வளோ கோபம் அவர்களுக்கு? உங்களுக்கு தெரியுமே, 1948 காந்தி என்ன பண்ணார், என்ன தவறு பண்ணார்? வேறு ஒன்றுமே இல்லை. காந்தியார் அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை கூட ஆதரித்தார்.
ஆனால் இந்த வர்ண தர்மத்தை ஆதரித்த காங்கிரஸை கூட பெரியார் அதனாலேயே காந்தியாரிடம் மாறுபட்டு வெளியே வந்தார். பெரியாருக்கும் காந்தியினுடைய மிகப்பெரிய அவர்கள் என்றைக்கும் சீடர் பெரியார். காந்தி அவருக்கு காங்கிரஸ்ல அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தார். ஈரோட்டிலே வந்து தங்கும்போது காந்தி அவர்கள் சொல்வார். ஆனால் அந்த காந்தியை எதிர்த்தார் பெரியார். எதிர்த்த போது எதற்காக எதிர்த்தார்? தனிப்பட்ட முறையில் எதற்காக அல்ல, தன்னுடைய தலைவரை பார்த்து சொல்லுகிற போது வைக்கத்திலே கூட அவர்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் அவள் சத்தியாகிரகத்தில் நடந்தார். பிறகு அவர்கள் வரும்போது சொன்னார், வர்ண தர்மம் எனக்கு பிடித்ததுன்னார். வர்ணாசிரம தர்மத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? மக்களை மேல் கீழ் என்று பிரிப்பது அல்லவா, படிப்பது மட்டுமல்லவா. வர்ண தர்மம் எவ்வளவு மோசம் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் நேரத்தின் நெருக்கடியிலே நான் சொல்லுகிறேன். இந்த மனு தர்மத்தில் எவ்வளவு பேதம் இருக்குன்னு சொல்லும்போது, நண்பர்களே, பேச்சுரிமை, அரசியல் சட்டம், பேச்சுரிமை, கருத்துரிமை உண்டு. நீங்கள் எதையும் விமர்சனிக்கலாம், சட்டபூர்வமாக செய்யலாம். இந்த அரசியல் சட்டத்தில் கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாமே இருக்கிறது. ஆனால் மனு தர்மத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுன்னு சொன்னால், நியாயமாக ஒன்று நினைத்து பாருங்கள். சும்மா இல்லை, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் என்றால், அதாவது அகங்காரத்தால் கவனிக்கணும். இது 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 272வது ஸ்லோகத்தை சொல்லுகிறார்கள். அகங்காரத்தால் நீ இதை செய்ய வேண்டும் என்று பிராமணனுக்கு தர்மத்தை உபதேசிக்கின்ற சூத்திரனுடைய வாயிலும் காதிலும் எண்ணெயை காய்ச்சி ஊற்ற வேண்டியது. அதை ஏற்றுக்கொள்வதா? மனித நேயமா? தண்டனை கூட கொடுத்தா அது மனித நேயமா? அது மட்டும் ஒருவனை பார்த்து நீ சாஸ்திரம் ஓதவில்லை, நல்லதன் பிறந்தவன் அல்ல என்றால் மிக முக்கியமாக அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும். துவிஜர்கள்னா 2 ஜாதி, அந்த மிக முக்கியம். சத்திரியர் வைசியர் சொல்கிறாங்களே, இருபிறப்பாளர் சொல்லுவாங்க. அவர்களை பெயர், துவிஜர்களை பெயர் ஜாதி வேலை சொல்லி இகழ்ச்சியாக திட்டுகிற சூத்திரன் வாயில் 10 அங்குலம் உள்ள, நல்ல கவனிங்க, 10 அங்குலம் அளந்து பார்க்குறான், 10 அங்குலம் உள்ள எஃகு கம்பியை காய்ச்சி எரிய வைக்க, எரிய வைக்க, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ வைக்க வேண்டும்னு சொன்னால் இது எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா, நாகரிகமா? இந்த மனு தர்மத்தை தான் ஆர்எஸ்எஸ் இந்த அரசியல் சட்டம் இருக்கிற இடத்திலே கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறது. எல்லோருக்கும் படிப்பை கொடுக்காதே. பெண்களா, அவர்கள் எந்த தகுதியும் கிடையாது. படிக்க உரிமை இல்லை, திருமண உரிமை இல்லை, வாழ் உரிமை இல்லை, சொத்து உரிமை இல்லை, இவைகளெல்லாம் இருக்க வேண்டும் சொன்ன இடத்துல அவர்களும் மனிதர்கள். அவர்களுக்கு பெண் உரிமைக்காக பாடுபடுகிற இயக்கம் என்று சொல்லி இவர்களுக்கு சொத்துரிமை உள்பட கொடுத்தது மட்டுமல்ல. இன்றைக்கு மகாலட்சுமி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மேயராக என்றால், இந்த காஞ்சிபுரம் நகரத்துக்கே அவர்கள்தான் மேயர். இந்த வணக்கத்திற்குரிய மேயர், சாதாரணமானவர் அல்ல. அப்படிப்பட்டவரை இந்த இயக்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதுவும் பெண்கள் போராடாமலே திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய, ஒப்பற்ற முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெருமை மிகுந்த அந்த முதல்வர் 50 விழுக்காடு பெண்களுக்கு இருக்க வேண்டும் இடஒதுக்கீடு என்று சொன்னார். பெண்கள் கேட்காமலேயே 50 விழுக்காட்டை தந்த ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தவிர, திராவிட மாடல் ஆட்சியை தவிர வேறு எங்காவது இருக்கிறதா? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அதை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அம்பேத்கர் முயற்சி செய்து இந்த அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதை எதிர்த்தது இந்த ஊரில் இருக்கிற சங்கராச்சாரியார் உட்பட. சனாதனம் அதை செய்தது பெரிய சங்கராச்சாரியார், இந்த ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் போன சங்கராச்சாரியார் அல்ல. அவர் அதுக்கு முற்பட்ட சங்கராச்சாரியார். அவரே சொல்லியிருக்கார் ஆதாரத்தோட. என்னையான்னு சொன்னால் ஆதாரத்தோடு உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு அந்த நேருவால் முடியவில்லை. என்ன சனாதனவாதிகள் என்ன செய்தார்கள்? அம்பேத்கர் கொண்டு வந்து சட்ட அமைச்சராக இருக்கிறார். அவர் கொண்டு வந்த அந்த சொத்துரிமை பகுதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தோற்கடித்தார்கள். அவர் வேதனைப்பட்டு அம்பேத்கர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா தூக்கி எறிந்தார். அவர்தான் கொள்கையாளர். தனக்கு பெரிய பதவி கிடைக்கல இல்லை, என்னால் செய்ய முடியல, நான் கொண்டு வந்த கொள்கையை நிறைவேற்ற முடியலன்னா நான் அப்புறம் மந்திரியாக இருந்த பயன் இல்லை என்று போனார். அந்த இடத்தில் அதை உணர்ந்து
அவர் 1954 போன்ற இடங்களில் அந்த தோற்கடிக்கப்பட்ட பிற்பாடு அது 2000க்குள்ளாக மீண்டும் அதே எண்ணத்தை தெளிவாக ஆக்கிய பெருமை தமிழ்நாட்டிலே முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே இருந்த காரணத்தால் தான் நாடாளுமன்றத்திலேயே அந்த சட்டத்தை மீண்டும் நிறைவேற்றினார். அப்போது வேறு வழி இல்லை. இதே இந்தியா கூட்டணிக்கு தலைவராக இருக்கிறவர்கள் அன்றைக்கு மிக முக்கியமாக கலைஞர் அவர்கள் எல்லோரும் இணைந்து, இடதுசாரிகள் இணைந்து எல்லோரும் இருந்ததுனால மீண்டும் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ற சட்டத்தை 2006 நிறைவேற்றினார். 2 பாருங்க, நினைத்து பாருங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் திராவிடம், அதுதான் பாஜக ஆட்சியிலே இருக்கு. அப்போ பாஜக கிடையாது. பாஜக 80 என்று சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய கட்சி தான். அதுக்கு முன்னால் ஜன்சங் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வைத்திருந்தார். ஆகவே அப்படிப்பட்டு ஒரு பெரிய புரட்சியை, அமைதி புரட்சியை திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது. அழிவு வேலைக்காரர்கள் அல்ல நாங்கள். மிக முக்கியமாக யாரையும் இடிப்பது, யாரையும் நொறுக்குவது, கலவரத்தை உண்டாக்குவது என்று சொல்லக்கூடியது அல்ல. மக்களுக்கு அறியாமையை போக்க வேண்டும் சொல்லும்போது ஒரு அறிவு புரட்சியை உண்டாக்கினோம். அதுதான் அண்ணா சொன்னார், பெரியார் துவக்கிய புரட்சி இருக்கிறத அது வில்லிலிருந்து விடுபட்ட கணை மாதிரி, அம்பு மாதிரி, அது போய் சேர வேண்டிய நேரத்தில் போய் சேர்ந்து இலக்கை அடைய வேண்டிய நேரத்தில் அடைகின்ற வரையிலே அது தொடரும் என்று சொன்னார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுதான் ஆத்திரப்படுகிறார்கள். இந்த ஆட்சி இவ்வளவு படிப்பை கொடுப்பதா, இத்தனை பேரை மருத்துவராக்குவதா, இவ்வளவு பேரை இந்த இடத்துக்கு வந்து நான் என்னென்னோ செய்து பார்த்தோம், அடக்க முடியவில்லையே என்று சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா நண்பர்களே? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியிலே இந்த ஆட்சி இதை மீறி வெற்றி பெற்று விட்டார் ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? சரி, நிதியை கொடுக்காதே, நல்ல திட்டங்களை போடுகிறார்களா? பெண்கள் படித்தால் இங்கே நாடு உருப்படாதுன்னா, அது மட்டுமல்ல, நமக்கு பயமுறுத்தி விட்டான். 5 பெண்ணை பெற்றா அரசனும் ஆண்டியாவான்னு சொன்னான், மிக முக்கியமாக. ஆனால் ஆண்டியாவோமோ நினைத்தார்கள், பயந்தார்கள். அதை எப்படி படிக்க வைக்க முடியாதுன்னு நினைத்தார்கள். அந்த பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் ஏற்றார். அதனுடைய விளைவாகத்தான் ஒவ்வொரு பெண் குழந்தை, ஒரே குடும்பத்தில் 5 பெண்கள் தொழில்களை கல்லூரியிலே படித்தால் கூட 5000 அவர்களுக்கு மாதம் மாதம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் இது இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கிறது, எந்த மாநிலத்தில் இருக்கிறது? ஒவ்வொன்றாக சொன்னால் நேரம் அதிகமாகிவிடும். இப்படி சாதனை மேல் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு வேதனை மேல் வேதனை. அதுதான் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் எப்படியாவது அழிக்கணும்னு பார்த்தாங்க, நிதி நெருக்கடி கொடுத்து பார்த்தாங்க. அதையும் தாண்டி இவருடைய நிதி மேலாண்மை வெற்றிகரமாக நடக்கிறது. ரிசர்வ் வங்கியே தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டுகிறது. இதையும் தாண்டி இன்றைக்கு ஆதாரத்தோடு சொல்லுகிறோம். அதை தாண்டி அடுத்தது சரி, வேற என்ன சொன்னார் எழில் அவர்கள்? ரொம்ப அழகாக எழிலரசு அவர்கள் சொல்லும்போது, இங்கே ஒரு அவதூறு பரப்புகின்ற ஆர்எஸ்எஸ் ஆளுநர், அவருக்கு ஒன்றும் தெரியாது. இந்த அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் ஒத்துக்கொண்ட அந்த ஆர்எஸ்எஸ் ஆளுநர் அவர்கள் நேர் எதிராக இதற்கு இருக்கிறார். ஆகவே அவர் எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திலே போனால் அவர் தான் வாக் அவுட் நடத்துகிறார். இதுவரையில் இந்தியாவிலேயே சட்டமன்றத்தில் வாக் அவுட் செய்த ஒரே ஒரு கவர்னர் யாருன்னு சொன்னால் அவர் இந்த அவதூறு பரப்புகின்ற, நம்முடைய வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கி கொண்டு ஆர்எஸ்எஸ் சொல்லி அந்த பணி செய்யக்கூடியவர். அவர் மூலம் இந்த கலவரங்கள், இவர்கள் நிறைவேற்றுகிற சட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைத்து கோளாறு பண்ணலாம் நினைத்தார்கள். அதிலேயும் வெற்றி பெற முடியவில்லை. அதிலும் அமைதியாக ஆளுநராக பற்றி கவலைப்படாமல் உண்மையாக ஆட்சியை திறம்பட நடத்துகிறார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, மூன்றாவது என்ன செய்யலாம்? அவர்களை எல்லாம் கலைத்து பார்க்கலாம் என்று பார்த்தாள். மிரட்டி பார்க்கலாம். எல்லாரும் எம்எல்ஏக்களா, எம்பிக்களா அல்லது மற்றவர்களா, அவர்களை எல்லாம் மிரட்டி பார்க்கலாம்னு நினைத்து கொண்டு ஒரு திரிசூலம் அவர்கள் கையில் இருக்கு. திரிசூலம், அந்த 3 திரிசூலம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கடவுள்கிட்ட இருக்கிற திரிசூலம் இருக்கு பாருங்க, அது எந்திரிச்சு வராது, அது நடக்காது. அதனால் அதில் ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை. அது அடையாளத்துக்கு இது இருக்குது. அதுதான் இந்த ஓட்டு சிம்பிள் மாதிரி. ஆனால் இவன் கையில் இருக்கிற சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த காவிகள் கையில், காவி ஆட்சி கையில் இருக்கிற சிம்பிள் இருக்கிற அது, அந்த திரிசூலம் ஒன்று வருமான வரித்துறை,
2 சிபிஐ, 3 அமலாக்கத்துறை பூராமே இந்த திரிசூலத்தை காட்டி இவர்களையெல்லாம் அச்சுறுத்தலாம் அப்படின்னா, இவர்களோ அதை கண்டு நான் பயப்படவே மாட்டேன், நாங்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் சந்தித்து பயன்பட்டவர்கள், ஆகவே நாங்கள் திராவிட வீரர்கள், எங்களுக்கு தெளிவு உண்டு, அவதூறுகளை நாங்கள் கடைசி வரையிலே போய் நின்று பார்ப்போம் சொன்னோம். ஏன்னால் நெருக்கடி காலத்தையே சந்தித்து தான் திராவிடம் வாழுகிறது. ஆகவே சாதாரண இல்லை, அதையும் பார்த்து விட்டார்கள் கடைசியாக. சரி, அதுவும் பயன்படலை. அதுக்கடுத்து என்ன செய்யலாம்? 3. அதுக்கடுத்து ஒரே ஒரு வழி என்னன்னா, இப்போ மதக்கலவரங்கள் உருவாக்கலாமா? அதுக்கு என்ன? திருவிழாக்கள் கடவுள். அதுக்கு தான் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கிறாங்க பூராமே. அவங்க எல்லா கடவுளும் அவங்கவுங்க அமைதியாக இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும், ஐயா நாங்கள் இந்த ஊரில் நல்ல சௌகரியமாக இருக்கோம். இங்கே கூட பாருங்கள், நம்ம எங்கேயாவது ஒரு மதக்கலவரம் வந்திருக்கா? தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை உண்டாக்கலான்னு பார்த்தாங்களே, வெற்றி பெற முடிஞ்சுதா? அதை எதுக்கு பயன்படுத்துகிறான்? ஜாதி கலவரம் எப்போ வருகிறதுன்னு சொன்னால் திருவிழாக்களை மையப்படுத்துகிறான். திருவிழாக்களை மையப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்கே திருவிழா? அதனால் என்ன பண்ணுறான்? கோயிலை அதிகாரி வர்றார், இந்த ஜாதி அந்த ஜாதியும் சண்டை போட்டிருக்காங்க. பெரியார் ஒருவன் சொன்னார், நமக்குள்ளே ஜாதியை பிரித்து 4 ஜாதியை 4000 ஜாதியாக்கி இவர் அவர்கிட்ட ஒட்ட மாட்டார், அவர் அவரோட ஒட்ட மாட்டார் என்று சொல்லி, ஏன் ஜாதி பெருசா ஓன் ஜாதி பெருசா என்று கோவில் திருவிழாவில் யாருக்கு முதல் மரியாதை? இந்த ஜாதி அந்த வழியாக வரலாமா? கடவுள் இந்த வழியாக அந்த ஊர்வலம் வரலாமா, தூக்கிட்டு வரலாமா என்று சொல்லுகிறார். அந்த கடவுளாவது இந்த பரவாயில்லப்பா சண்டை போடாதீங்கன்னு சொல்ல முடியாது பூரா. அதுக்கு பதிலாக காவல்துறைக்காரங்க தான் போய் கடவுளைக்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுக்கணும். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக அந்த அளவிற்கு ஒரு பெரிய சூழ்நிலை இப்போ. ஆகவே கலவரத்தை உண்டாக்கலாம், ஜாதி கலவரத்தை இங்கே உண்டாக்கலான்னு பார்த்தார்கள். மண்டை காடுகள் இங்கே வர முடியாது என்பது அளவுக்கு இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. இங்கே அண்ணன் தம்பிகள், எந்த மதம் என்ன பிரிவு என்னெல்லாம் கிடையாது. உடனே அந்த புது திருவிழாக்களை உண்டாக்கலாம். அதை உடனே கலெக்டர் போவார், சட்டம் ஒழுங்கு, அங்கே காவல்துறை அவர்கள் கடமையாற்றுவார்கள். சரி, அடுத்தவர்கள் வர்றவரில் சமாதானம் பண்ணுறாங்க, ஒப்புக்கொள்ளலை, சரி பூட்டை போடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடவுளை பூட்டி வைக்க வேண்டிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதெல்லாம் பயன்படலைன்னு இப்போ மதக்கலவரத்தை உண்டாக்கும்படியாக சொல்லுகிறார்கள். அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கடைசி நம்பிக்கை. அந்த எண்ணிக்கையை நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் செய்வது? ஆர்எஸ்எஸ். ஏன் ஆர்எஸ்எஸ் பற்றி நாங்கள் மிக முக்கியமான அளவிற்கு இதை சுட்டி காட்டுகிறோம் என்றால், நண்பர்களே, ஏதோ கற்பனையாக அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறோம் என்று நீங்கள் நினைக்காதே. இது இனமலர் நாடு, இனமலர் அல்ல, இனமலர். அவர்களுக்கு என்ன அவருடைய அந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கான இந்த பத்திரிக்கை இது. அதனால் அந்த பத்திரிக்கையிலிருந்து தான் நான் எடுத்து சொல்கிறேன். அதுதான் மிக முக்கியம். இதில் வரும்போது திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக இந்த நாடு நாங்கள் அரசியப்படுத்த மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக தேசிய அளவில் போராட்டம். தேசியம் எதுக்கு தானே? எல்லா ஈயத்தையும் பார்த்தவங்க நாங்கள், சாதாரணமல்ல. இங்கே மற்ற ஆயிரம் செல்லாது. மிக முக்கியமாக ஈயம், பித்தளை, செம்பு செல்லாதது. எல்லாவற்றையும் எங்களை மோதி பார்த்தார்கள். ஆகவே ஓட்டை உடசல்களை எல்லாம் ஒன்று சேர்க்க முடியாது. திராவிடத்தை நீங்கள் எவ்வளோ மோட்டினாலும் எவ்வளோ முட்டினாலும் உங்களால் அழைக்க முடியாது. அந்த அளவுக்கு வரும்போது கடைசியாக என்ன சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டுக்கு யாரும் கேட்கலன்னா, திருப்பரங்குன்றத்தில் அங்கே ஒரு நீதிபதிகள் சில பேர் வாப்பிருக்காங்க. ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் குடுக்க பூணில் போட்டு அவர் உட்காந்துக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறார். அதுக்கு மக்கள் கிளர்ச்சி போகிறது. எப்படி எல்லாவற்றிலையும் கைப்பற்றினார்களோ அது மாதிரி இப்போது நீதித்துறையையும் கொஞ்சம் காவி சாயம் அடித்து பார்க்கலாமா என்பதற்காகத்தான் நீதிபதிகளை அங்கே அனுப்புகிறார்கள். அதையும் சந்திப்போம் என்பதற்காகத்தான் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கையெழுத்து போட்டு இம்பீச்மெண்ட் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நீதிபதியின் மீதும் கொடுத்திருக்கிறார்கள். அவர் இன்னும் அவர் வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். இது மிக முக்கியமாக. ஆனால் நீங்கள் எவ்வளவு செய்தாலும் மக்கள் மன்றம்தான் இறுதி தீர்ப்பு. எந்த மன்றமும் மக்கள் மன்றம், அதை மறந்துவிட முடியாது.
இங்கே சொல்லுகிறார் பாருங்க. எப்படி இருக்குன்னா, 2 பேருக்கு உள்ளூர் பிரச்சனை. திருப்பரங்குன்றத்தை மீண்டும் ஒரு அயோத்தியாக ஆக்கலாம் என்று அவர் நினைக்கிறார்கள். இது தமிழ் மண், இது பெரியார் நாடு, இது தமிழ்நாடு. இதில் போய் உங்களால் இந்த கலவரத்தெல்லாம் உண்டாக்க முடியாது. இங்கே எந்த மதமாக இருந்தாலும் எம்மதமும் மிகப்பெரிய அளவிற்கு இருந்தவர்கள். ராமலிங்கர் போன்றவர்கள் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொன்னவர்கள். அப்படிப்பட்ட மண் இந்த மண். எல்லா கருத்தாளர்களையும் கேட்பார்கள், எல்லா கருத்துள்ளவர்களும் இங்கே வருவார்கள், எல்லோரும் கட்டி அணைத்து கொண்டு வாழ்வார்கள். யாருக்கும் இங்கே பேதம் கிடையாது. பேதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கும் இங்கே இடம் கிடையாது. எல்லோரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட சுதந்திரம் சகோதரத்துவத்தோடு இருக்கிற இடத்துல இவன் சொல்கிறார். திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்காக கவனியுங்கள். தேசிய அளவில் போராட்டம் நடத்துவது குறித்து தமிழக RSS நிர்வாகியுடன் மோகன் பாகவத் ஆலோசனை நடத்தியுள்ளார். என்ன தேசிய அளவில் என்ன இந்த பிரச்சனை இருக்குது? அங்கே விளக்கேற்றணும்னு சொன்னாங்க. எங்கே எப்போ விளக்கேற்றணும்னு சொல்கிறது அவருடைய அறநிலைய பாதுகாப்புத்துறை வேலை, அர்ச்சகர் வேலை. அந்த வேலையை இருக்கிறாரு திருவண்ணாமலையிலையா. எங்களுக்கு அதில் மாற்று கருத்து உண்டு. இவ்வளோ பெரிய எண்ணெயை போட்டு, இவ்வளோ பெரிய திரியை போட்டு இவ்வளோ வீணாக்கிறார்களே, இது பகுத்தறிவுக்கு உகந்ததா என்ற கேள்வி இன்றைக்கும் கேட்போம், நாளைக்கும் கேட்போம். ஆனால் அதுக்காக நடத்துகிறவர்கள் மீது நாங்கள் பாயத்தல்ல. சரி, பழக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் இது எப்போ வேணாலும் என்ன, இது ஆயிரங்காலத்து மூட நம்பிக்கை. இதை விடாமல் பிரச்சாரத்தின் மூலமாக இறுதியில் நாங்கள் வெற்றி அடைவார்கள்னு சந்தேகமே இல்லை. அவங்க சடங்காக மாற்றி விட்டார்களே தவிர உண்மையான நம்பிக்கை இல்லை என்று. ஆனால் இங்கே என்ன செய்கிறார்கள் சொன்னால், நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திருப்பரங்குன்றம் கோயில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டும் தீபமேற்ற விடாமல் திமுக அரசும் காவல்துறையும் தடுத்துள்ளது. இது என்ன, ஒரு நீதிபதியை நீங்கள் தயார் பண்ணி கொண்டு அதுக்கு வசதியாக அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு காவல்துறையில் கலவரம் வருதுன்னா என்ன செய்வாள்? நான் கூட்டத்துக்கு வர்றேன், கூட்டத்துக்கு வரும்போது இங்கே கலவரம் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த போய் கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று காவல்துறை அதிகாரி சொன்னால், இல்லை நான் மீறி நடத்துவேன்னு சொல்கிறது இருக்க, அது ஒன்று விளம்பரத்துக்கு இருக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் ராமகோபால் இருந்த காலத்தில் கூட பிள்ளையார் ஊர்வலம்னா மசூதி எங்கே இருக்கோ அங்கே போய் ஒரு அலம்பல் பண்ணுவார். உடனே அவர் அழைச்சிட்டு போய் காவல் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் வைப்பார்கள். ஸ்வீட்காரன் காஃபியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துடுவார். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தடுப்பு என்பதற்கு சட்டம் ஒழுங்கு யாருடைய பொறுப்பு? அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்குக்குத்தான் இந்திய அரசியல் சட்டத்தில் மிக முக்கியமான இடம். அது என்ன சொல்கிறான்? மத சுதந்திர உரிமை எங்களுக்கு இல்லையா, எங்கள் சுதந்திரத்தை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு பாருங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, இந்த அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமைகளிலே மத சுதந்திர உரிமை என்பது இருக்கிறதே. எப்படி ஆரம்பிக்கிறாள் தெரியுமா? சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன் என்று தெளிவாக ஆரம்பிக்கிறது. அதான் என்ன அர்த்தம்? மத சுதந்திர உரிமை உண்டு, ஆனால் அந்த சுதந்திரம் லகான் இல்லாத குதிரை இல்லை, கட்டுப்பாடற்றது அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை எடுத்து சொல்லுகிறார். இங்கே கலவரம் வரும்னா அதை தடுப்பாங்க. அதில் மட்டும் இல்லை, ஹெல்த் முதல்ல, மொராலிட்டி, ஒழுக்கத்துக்கு அது விரோதமாக இருக்குமானா தடுக்க உரிமை உண்டு. சுகாதாரக்கேடு ஏற்படுமானால் தடுக்க உரிமை உண்டு. யாருக்கு? நிர்வாகத்துறையில். அதுக்கு உதாரணம், கோவிட் வந்ததே, அப்போ எந்த திருவிழாவும் நடக்கலையே, மக்கள் கூட வேண்டுமென்று நினைக்கலையே. காரணம் கூடினால் தொற்று அதிகமாகும், உயிர்கொலை அதிகமாகும் என்று சொன்னோன்னே எல்லா கோயிலும் பூட்டி இருந்தது. அப்போ மத சுதந்திரம் என்ன ஆயிடுச்சு? மிக முக்கியமாக. ஆகவே தான் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், பொது அமைதி, பொது ஒழுங்கு என்பது அதையெல்லாம் மீறி நாங்கள் செய்வோம். அதுவும் நடைமுறையில் இல்லாமல் அந்த நீதிபதி சொல்கிறார், எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்கல, அரசாங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல, 10 மணிக்கு வரணும், 11 மணிக்கு வரணும், 3வது என்னையா உங்கள் வீட்டு கட்ட பஞ்சாயத்தா? நினைத்து பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் பேசக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு உண்டு. நாங்கள் உங்கள் பூச்சாண்டி இதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டோம். பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னவர். மிக சாதாரணமாக இன்றைக்கி சில பேர் போய் சாதாரணமாக ரொம்ப அசிங்கமான வேலையில் ஈடுபட்டுட்டு
அதுக்கப்புறம் போனால் 3 முறை கோர்ட்டில் மன்னிப்பு கேட்குறவர் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் பெரியார் அவரை பார்த்த உடனே தண்டனை கொடுக்கும்போது சொன்னார், ஐயா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போரில் அங்கே புத்தகமாக வந்திருக்கிறது பார்க்கலாம், நீதிபதி அவர்களே நீங்கள் இந்த தண்டனையை எவ்வளவு அதிகமாக கொடுத்தா அவங்க உங்கள் எஜமானர்கள் திருப்தி அடைவார்களோ அவ்வளோ அதிகமாக கொடுங்க, அதே மாதிரி உங்கள் நீதி அடைக்கணும் அவர்கிட்ட நம்பிக்கை இல்லை, எவ்வளவு மோசமான கிளாஸ் கொடுக்கணுமோ அதில் எங்களுக்கெல்லாம் அது பி கிளாஸ் சி கிளாஸ் எவ்வளோ மோசமாக கொடுங்கன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ள ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்ற மாபெரும் துணிவின் இமயம். அப்படிப்பட்டவர். அவளிலிருந்து வந்தது தான் திராவிடம், அவளை பாதுகாப்பது தான் திராவிடம். அதனால தான் அவருக்கு என்ன செய்து பார்க்கிறார்கள் முடியல. எனவே அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு கடைசியாக என்ன பண்ணியிருக்கா, இனிமேல் ஓட்டுப்பெட்டியை தான் நம்பணும். பகவானை ஓட்டுப்பெட்டிக்குள்ளே தான் உள்ள தள்ளணும். அது ராமரா முருகரா கந்தரா இன்னொருத்தரா அங்கே ஓட்டுப்பெட்டிக்குள்ளே தள்ளி அங்கே செத்து போனவங்களெல்லாம் உயிரோடு இருக்க வரப்போகிறான், உயிரோடு இருக்கிறவங்களாம் செத்து போயிட்டாங்க கேட்டால் எஸ்ஐஆருங்கிறான். மிக முக்கியமாக நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு உதாரணம் நாங்கள் நடத்துவோன்னு 92,000 பேர் காணாமல் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவிற்கு. அதுக்கு உதாரணத்தை பழிச்சுன்னு செய்திகள் வருகிறது. திடீர்னு ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து போடுறாரு, கலெக்டர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. முன்னாடியே கூட செய்தி வந்தது, ஐயா நான் வேட்பாளராக என்ன என் கட்சி போட்டிருக்கிய, ஆனால் என் பேரை பார்த்தா நான் செத்து போனவன் பட்டியலில் இருக்கேன், எடுத்துவிட்டான் போறாம நான் உயிரோடு வந்திருக்கேன்னு. இல்லை இல்லை நீ ஆவியாக இருப்பேங்கிற மிகப்பெரிய அளவிற்கு. நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கு என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், நண்பர் புலமைப்பித்தன் நல்ல பகுத்தறிவார், நல்ல பெரியாரிஸ்ட். அவர் இறந்து 4 ஆண்டுகள் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா புலமைப்பித்தன் உயிரோடு வந்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அதுதான் இந்த எஸ்ஐஆர், அதுதான் இந்த மிகப்பெரிய அளவுக்கு உதாரணம். நிறைய சொல்லலாம். ஆகவே இந்த கடைசியாக ஓட்டு திருட்டு, இதுவரையில் பண திருட்டு கேட்டிருக்கோம், சொத்து திருட்டு கேட்டிருக்கோம், வேற திருட்டு கேட்டிருக்கோம். ஆனால் ஆட்சி திருட்டே வரக்கூடிய அளவிற்கு ஓட்டு திருட்டு நடத்தக்கூடியது இந்த ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதுக்கு துணையாக இருக்காங்க. கூட்டு சேர்ந்தவர்களுக்கு யோசிக்க வேண்டாமா? நீங்கள் எதுக்கு வேண்டுமானாலும் இன்னும் உங்களுக்கு தெருவழியில் சேர முடியல. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்கு பாருங்க, இதை அசைக்க முடியல. இதில் சந்து பொந்து ஏதாவது கிடைக்குமான்னு நினைக்க முடியல. இங்கே யார் யார் வந்து என்ன அது ஏழை போடுறா. இப்போ என்னென்னா வர வேண்டியவர்கள் வாங்க வாங்க, கதவை திறந்து வச்சுருக்கோம், ஜன்னலை திறந்துருக்கோம், முன்வாசலும் திறந்துருக்கு, பின்வாசலும் திறந்துருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் கூட அங்கே திரும்ப தயாரில்லை. கடைசியில் அங்கேருந்து வடக்கே இருந்து தலைவர்கள் தான் வந்து இவரை பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களா, இவரை கூப்பிட்டீங்களா, ஒன்றும் பயன்படலை. காரணம் இது பெரியாரின் தன்மான மண், சுயமரியாதை மண் மிகப்பெரிய அளவிற்கு. அதனால தான் அவர்களால் அங்கே நடக்குது. பாராளுமன்றத்தில் இவங்கெல்லாம் அங்கே பேசுகிற வாய்ப்பு கொடுக்கறது இல்லையே, எழுத்து கருத்தை கேட்கறது இல்லையே. அதை உணர்வுகளை அவர்கள் கேட்கிறார்கள். உடனே வெளியே வந்துவிட்டா இவங்க வெளியே போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இவங்க சொல்லி வெளியே வர்றாங்கல்ல, அந்த உரிமையை பயன்படுத்தி அந்த நேரத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது, அவ்வளோதான். அப்படி வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் உடனே 3வது நாள் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுறாரு, உடனே வந்துடுறது. உதாரணம் பாருங்களேன், ஏன் காந்தி என்ன பண்ணார்? காந்தி எல்லாருக்கும் பொது மனிதர், மகாத்மா காந்தி. அந்த காந்தி பேரில் இருந்த திட்டம் கிராமத்து ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், அதுவும் கிராமப்புற விவசாயிகள், சாதாரண விவசாயிகள் அல்ல, அந்த மக்கள் எல்லா நாளும் விவசாயத்தில் தொழிலில் கிராமப்புறங்களில் அவங்களுக்கு வேலை கிடையாது. அதில் யார்? எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கிற மக்கள். அந்த மக்கள் சேத்துல கையை வச்சாதான் நாம் சோத்தில் கையை வைக்க முடியும். அப்படிப்பட்ட உழைப்பாளிகள், அவர்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கிராமங்களிலே மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் அதோடு தனி காங்கிரஸ் அல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, இடதுசாரிகள், திமுக எல்லாரும் சேர்ந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை திட்டம்னாங்க. ஏன்னு சொன்னால் காந்தியாருடைய திட்டத்தில் கிராமராஜ்யம்தான் என்னுடைய ராமராஜ்யம்னு சொன்னார். கிராமராஜ்யம் அப்படின்னு கிராம மக்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொன்னார்.
அதனால் காந்தி பேரில் அந்த திட்டம் இருந்தது. என்ன செய்தது? காந்தியை கொன்றவர் 1948 யார்? கோட்ஸே. அதை கூட முன்னால் மத கலவரத்துக்கு என்ன சொன்னால், அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை தூக்கி போட்டபோது தந்தை பெரியாரை ஓமந்தூரார் வேண்டினார், நீங்கள் வானொலியிலே பேசினால்தான் கலவரம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போது பெரியார் அமைதியாக இருங்கள் என்று மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தார். அதுக்கப்புறம் செய்தி வருது, அது எந்த முஸ்லீம் அல்ல, கோட்ஸே என்ற மராத்தி பார்ப்பனர், உயர்ஜாதி பார்ப்பனர், அவர் ஆர்எஸ்எஸ்ஸிடம் பயிற்சி பெற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தவுடனே மராத்தியத்திலே அக்ரஹாரங்கள் கொளுத்தப்பட்டன, தீயிடப்பட்டன, வீடுகள் நொறுக்கப்பட்டன. இதை நான் சொல்லவில்லை, மொரார்ஜி தேசாய் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி என்ற சுயசரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு அப்போது கூட ஒரு பார்ப்பனருக்கு கூட ஒரு இம்மி அளவு கூட ஆபத்து ஏற்படாமல் பாதுகாத்த இயக்கம் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் தலைவர். அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த காந்தியார் பேர் என்னையா பண்ணுச்சு? அது மட்டும் இல்லை, காந்தியார் பெயரை மட்டும் எடுக்கவில்லை. நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்கணும். காந்தியாருடைய பெயரை மட்டும் நீக்கிட்டார்கள். பல பேருக்கு இது புரியவில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் மட்டும் கண்டிக்கவில்லை. நாளைக்கு போராட்டம் எல்லா யூனியன்களையும் திமுக, அது திராவிட கழகம் கலந்து கொள்ளும், கூட்ட கட்சிகள், கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளும். எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றே நீங்கள் கவனிக்கணும். நாங்கள் மட்டும் இதை எதிர்த்து சொல்லலை. இது 2 நாளைக்கு முன்னாலே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மேல்நாட்டு பத்திரிகையிலே வந்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். இது பல பேருக்கு தெரியாது. ஏதோ இங்கே நாம் எதிர்த்த உடனே 150 நாட்களாக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அப்படிங்கிறான். ஆனால் பார்த்த உடனே நம்ம ஆட்களும் தெரியல. நம்ம ஆட்களுக்கு மயக்கம் வருது. எப்பவுமே அவருடைய தந்திரம், சூழ்ச்சி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது தான் ஆர்எஸ்எஸ். ஓப்பன் அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா 2 வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது 2 நாளைக்கு முன்னால் 19ஆம் தேதி அன்றைக்கு வந்த இந்து பத்திரிகை இந்த தேதியில் என்ன சொல்கிறார்? டிஸ்மேண்ட்லிங் MGNREJ, மகாத்மா காந்தி அந்த திட்டம் will be a historic error, ஒரு சரித்திர பிழை, ஹிஸ்டாரிக்கல் எரர். யார் சொல்கிறது? லீடிங் குளோபல் அகாடமிக்ஸ். உலகத்தினுடைய, இந்தியா அல்ல, உலகத்தினுடைய பற்பல நாடுகளிலே இருக்கக்கூடிய தலை சிறந்த பொருளாதார நிபுணர்கள், அதை தாண்டிய பொருளாதார கல்வியாளர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவில் வறுமை ஒழிப்பு திட்டத்துக்காகவும் பயன்பட்டு பல வகையிலே வசதிகளை ஏழை எளிய கிராமப்புற மக்கள் பெற்றிருந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் ரத்து செய்துவிட்டு அந்த இடத்துல வேறொன்றை கொண்டு வந்து 175 நாட்கள் என்று சொல்லி மாநில உரிமை மாநிலங்கள் பொறுப்பது நடத்துவது என்று மத்திய அரசு என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இடமில்லாமல் செய்கிறீர்கள். இதுதான் அந்த செய்தி. தி ஆக்ட் reaffirms economic dignity as a fundamental right, they say is an open letter to the center. அதாவது அந்த நிபுணர்கள்லாம் யாருக்கு எழுதியிருக்கிறாங்க? மோடி அரசுக்கு, ஆர்எஸ்எஸ் அரசுக்கு இந்த கடிதம் திறந்த மடல் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த திறந்த மடலில் நண்பர்களே, இது என்ன ஆகிறது? இதில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் உட்பட இந்த திறந்த மடலில் கையெழுத்து போட்டிருக்கிறார். 10 பேர் எந்தெந்த பகுதியிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் எல்லோருமே சிறப்பு அளவுக்கு வந்திருக்கிற போது அமெரிக்காவிலிருந்து, பிரான்ஸிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, இன்னும் பல நாடுகளிலிருந்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று திரண்டு மோடி அரசுக்கு, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்காரர்கள் ஏதோ வன்மத்தினால எதிர்ப்பினால பேசுகிறார் நினைக்காதீர்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் இருக்கிறது ஜோசப் ஸ்டிக்லிஷ் என்று சொல்லக்கூடிய பல பொருளாதார அறிஞர்கள், கல்வியாளர்களுடைய திறந்த கடிதம், ஓப்பன் லெட்டர். இதில் இருக்கக்கூடியது இதுதான். இதில் மிக முக்கியமாக என்ன இருக்கார்? அவர் சொன்ன மாதிரி இதில் ராம் வேணா ராம சொல்ல முடியாதாம, அதனால் ஹரே ராம் ஹரே ராம், அந்த ராம் தான் ஏன் கடைசியில் காந்தி இறக்கும்போது கூட சொன்ன ஒரே வார்த்தை ஹரே ராமன்னார். அதை தான் கமலஹாசன் படமாக எடுத்தார், வேற ஒன்றுமே இல்லை, ஹரே ராமன். ஆனால் மிக முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டும். இங்கே
மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்கிறதே, அதை எப்படியெல்லாம் அதனுடைய திட்டத்தினுடைய பெருமை என்னன்னு சொன்னால், இந்த நிபுணர்கள் சொல்லுகிறார், நம் நாட்டுக்காரர்கள் அவருக்கு ஒன்றும் அரசியல் இல்லை, அவருக்கு ஒன்றும் அடுத்த தேர்தலில் அவங்க இங்கே வந்து ஓட்டு வாக்க போகிற கூட அல்ல, அவள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் வறுமை ஒழிப்புக்கு முன்னுதாரணமான திட்டம். உலகில் அந்த திட்டம் இருக்க, இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்த வறுமை ஒழிப்புக்கு முன் உதாரணமான திட்டம். வேலை வாய்ப்பை சட்டபூர்வ உரிமையாக்கியது. இப்போ சட்டப்பூர்வ உரிமை கிடையாது, அதுதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, பொருளாதார கண்ணியத்தை அடிப்படை உரிமையாக்கியது. எக்கனாமிக் டிக்னிட்டி என்று சொல்லக்கூடிய பொருளாதார கண்ணியத்தை உரிமையாக்கியது. அதன் கட்டுமானத்தை குறைப்பதுதான் புதிய திட்டம். விபிஜி ராம்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் 2023 பட்ஜெட்டில் தொடங்கி நிதி குறைப்பு. முதல்லையே பட்ஜெட்லேயே ஆரம்பித்தாங்க. நான் இத்தனை நாள் அவங்களுக்கு பாராளுமன்றத்திலேயெல்லாம் எதிர்த்தார்கள், நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் சேர்த்து எதிர்த்தார்கள். அதில் இப்போ முழுக்க இந்த மாநிலங்கள் அவர் பணம் கொடுக்க மாட்டாங்க, மாநிலங்களுக்கு மீது சுமையை தொல்ட்டி நீங்கள் அங்கே நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. ஆகவே அந்த மாநில வறுமைகள் நிதி சுமை ஏற்பட்டு விட்டது. பணி நாட்களை குறைத்து நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள். உள்ளூர் கட்டமைப்பில் அதில் என்ன லாபம்னா, கிராம பகுதிகளில் உங்களுக்கு தெரியும், குழந்த ஒன்றாங்க, ஏரியை சுத்தப்படுத்தினாங்க, கிணறு சாலை உருவாக்கம், இது அத்தனையும் செய்தார்கள். இவ்வளவு யார் சொல்வது? வெளிநாட்டு பொருளாதார நிபுணர்கள் சுட்டி காட்டுகிறார். இது எல்லாத்தையும் அதை ஒழித்து விட்டது மட்டுமல்லாமல் இதை செய்கிறது மாநில பொறுப்பு. 125 நாட்கள் அப்படி ஏமாத்துறான். என்னென்னா 120 நாட்கள் நீ விரும்பினா செய்யணும், வேணான்னு எந்த மாநிலமாக சொன்னால் அதை கைவிட்டு விடலாம். அந்த உரிமை, இவ்வளவு ஆபத்து அதுக்குள்ளே இருக்குது. எதை ஆர்எஸ்எஸ் செய்தாலும் அது வெளிப்படையாக இருக்காது, அது உள்ளே இருக்கும். ஆனால் அத்தனையும் குறைந்து சொல்வதற்கு தான் கருப்பு சட்டக்காரன் இருக்கான், காவலுக்கு கட்டிக்காரன், மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட இந்த உணர்வை இதை மாற்றி இன்றைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் சொன்னால் இதற்கு ஒரே வழி, வருகிற தேர்தலில் எத்தனை எஸ்ஐஆர்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை அசைக்க முடியாது. இது திராவிட மண் என்பதிலே உறுதி காட்டுங்கள், தெளிவாக இருங்கள். ஒவ்வொருவரும் கவனமாக வீடுகளிலே சென்று உங்கள் வாக்குரிமையை சரிப்படுத்துங்கள், சரியாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்து, நல்ல அளவிற்கு சுமார் 5 லட்சத்தை நெருங்கக்கூடிய அளவிற்கு பெரிய நிதியை திரட்டி கொடுத்து எல்லோருக்கும் தந்த உங்களுக்கு நன்றி.